بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபதேசங்களையும் அவனுடைய கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடையும் வாழ்க்கையை ஒழுங்கான முறையிலே ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே நமக்கு விதியாக்கி இருக்கின்ற ஜுமாவுடைய நாளிலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி ஜுமாவுடைய உரையை கேட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கடமையாக்கி இருக்கின்ற இந்த காரியத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் ஜுமாவுடைய நாட்களிலே நிறைய மக்கள் பள்ளியில் வந்து கொண்டாலும் ஜுமாவுடைய உரைகளை கவனிக்காமல் மற்ற உலக விஷயங்களை பேசிக்கொண்டவர்களாக, கவனக்குறைவாக இருந்தவர்களாக, ஏதோ இந்த நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்களாக ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அதனால் இது நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக உள்ள ஒரு அரிய வாய்ப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தில் தான் ஜுமாவுடைய நாளிலே ஜுமாவுக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். கடந்த வாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த சஹாபத், அவர்களை பற்றி நமக்கு உண்டாக வேண்டிய எண்ணம், அவர்களை பற்றி
நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சிந்தனைகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த சஹாபிகளில் ஒரு முக்கியமானவராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில சம்பவங்களை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹோடு கூட இருந்தவர்களை பற்றி பல ஆயத்துகளிலே நினைவுபடுத்துகின்றான். அதில் ஒரு ஆயத்து தான் 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹினுடைய 10வது வசனம். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வசனம். உன்னிடத்தில் பைஅத் செய்து கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் வாக்குறுதியை கொடுத்தவர்கள், அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு தான் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கைகள் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். இந்த இடத்திலே பைஅத் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பைஅத் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பி வைத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகள் கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அவர்களை கொலை செய்தவர்களிடத்தில் பழிவாங்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்திருக்கின்ற ஒரு பைஅத்தை தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறது. பொதுவாக அந்த இதை பற்றி சொல்லப்பட்டாலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பைஅத்து செய்திருக்கிறதோ அந்த பைஅத்து தான் அதை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டாலும் அது எந்த அளவுக்கு அது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டதாகவும், ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளை வைத்து கொண்டு பைஅத்து செய்யும் பொழுது அவர்கள் கைக்கு மேலே அல்லாஹ்வுடைய கைதான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். இந்த மாதிரி ஆயத்துகளிலெல்லாம் ஒவ்வொரு சஹாபிகளுடையும் தியாகங்கள், அவர்கள் செய்துவிட்ட நல்ல காரியங்களை பற்றி குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆயத்துகள் இறக்கப்படும் பொழுதும் ஆயத்துகளை பற்றி சிந்தித்தும் அவர்கள் நடந்து கொண்டதை பற்றியெல்லாம் குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது. குர்ஆனுடைய சூரத்துல் ஹுஜராத்துடைய ஒரு வசனம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி என்ற வசனம் இறக்கப்பட்டது. உங்களுடைய சத்தத்தை உங்களுடைய நபியுடைய சத்தத்தை விட நீங்கள் அதிகமாக்கி கொள்ளாதீர்கள், உயர்த்தாதீர்கள் என்ற வசனம் குர்ஆனுடைய சூரத்துல் ஹுஜராத்தில் உள்ள வசனம். இந்த வசனம் இறக்கப்பட்டது பிறகு சாபித் பின் கைஸ் என்ற சஹாபி பள்ளிக்கு வராமலேயே அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அழுதவராக இருந்து கொண்டார் என்று பிற சஹாபிகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆறுதல் கூறுகிறாங்க. இப்போ ஒவ்வொரு வசனங்களும் இறக்கப்படும் பொழுதும் அதை படிக்கும் பொழுதும் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க என்பதற்குண்டான ஆதாரங்கள் தான் இது. ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அதற்கு முன் வந்தவர்களாக ஒரு ஆயத்தை கேட்கும் பொழுது குர்ஆன் கூறுகின்ற மாதிரி ஜாதத்துஹும் ஈமானா, குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கப்படும் பொழுது மூமின்களுக்கு அது ஈமானை அதிகப்படுத்தும் என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு ஆயத்துகளை பற்றியும் சிந்தித்து அதனுடைய படிப்பினைகளை பெற்றவர்களாக சஹாபத் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சஹாபி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினால தான் அவர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கலாம். இரண்டில் ஒரு நபரை கொன்று இஸ்லாத்திற்காக அதை இஸ்லாத்திற்கு சக்தியை உண்டாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அந்த இரண்டு பேர் ஒருத்தர் யாரு? ஒன்று அபு ஜஹல், இன்னொருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இதில் ரெண்டாவது ஒருத்தரை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்து சக்தியை உண்டாக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததின் காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவிலே மிக முக்கியமான ஒரு ஆளாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இஸ்லாத்திற்கு சக்தியை கொடுத்த அல்லாஹ். காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிகளுடைய வீட்டிலேயும், குறிப்பாக அர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாருல் அர்க்கம், அர்க்கமுடைய வீட்டில் எல்லாம் ரகசியமான முறையில் தான் ரசூலுல்லாஹ் தாவா பண்ணிருந்தாங்க, என்ன பகிரங்கப்படுத்தாமல் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் வந்த பிறகு நாம் சொல்லக்கூடிய விஷயம், நாம் பேசக்கூடிய விஷயம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே நாம் வந்து ஒளிச்சு சொல்ல வேண்டும், இதே நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் சொல்ல வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம இதை பகிரங்கப்படுத்துவோம். அந்த பகிரங்கப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அனைத்து சஹாபிகளும் அன்னைக்கு வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்குள்ளதான் அன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கும். 13 பேர் என்றும் 17 பேர் என்றும் பல கருத்துக்கள் இருந்தாலும் ஏறத்தாழ பார்க்கும்போது ஒரு 20 பேர் தான் இருக்கு. அதில் பாதி வந்து பெண்களும் பாதி ஆண்களும் இருந்த ஒரு காலம். அந்த காலத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் வருகிறார். வந்த பிறகுதான் அவர் என்ன செய்கிறாரு? இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தணும் என்ற ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார். அதன் அடிப்படையில் கல்லால் அடி வாங்கியவர்களாக ஒவ்வொரு சஹாபத்தும் வந்து கலிமாவுடைய ஷஹாதத்து கலிமாவை அவர்கள் வந்து காபாவில் வந்து சொல்கிறார்கள். இதை வந்து நடந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாத்தில் வருகைக்கு பிறகுதான். அதனால தான் அவருக்கு உமருல் ஃபாரூக் என்ற பேர் வருவதற்கு காரணம் அது. ஃபாரூக் என்று சொன்னால் பிரித்து அறிவிக்கிற ஆள், பிரிக்கக்கூடிய ஆள். உண்மை ஏது பொய் ஏது என்பதை பிரிப்பதற்காக அவர் முயற்சி செய்த கொண்ட காரணத்தினால்தான் அவருக்கு உமருல் ஃபாரூக் என்ற பேர் வந்தது. அந்த யானை கலவரம் நடந்து 13வது வருடத்தில், கிறிஸ்துவ வருடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 581 தான் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பல நிகழ்வுகள் அவருடைய ஆட்சி காலத்திலேயும் சரி, அவர் இஸ்லாத்தில் வந்த காலத்திலேயும் சரி, நாம் படித்து கொள்ள வேண்டிய நிறைய படிப்பினைகள் உண்டு. பொதுவாக உமர் ரலியல்லாஹு என்பவர் வந்து தைரியம் வாய்ந்தவராகவும், அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காவில் தாருன் நதுவா என்ற ஒரு அமைப்பு, அவங்களுடைய ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு. அந்த தாருன் நதுவாவில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் வந்து அதில் உறுப்பினராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தாருன் நதுவாவிலேயே ஒரு உறுப்பினராக இருந்தவர் தான் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம் என்னன்னா, அவர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவராகவும், அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு மற்ற ஊர்களோடும் கோத்திரங்களோடும் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை பேச்சுவார்த்தைக்கு வந்து குறைஷிகள் அனுப்பி வைக்கக்கூடிய ஆளாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலேயும் அவர் வந்து சிந்தனை ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் செயல்பாடுகள் ரீதியாகவும் அவர் மேலோங்கி நின்றவராக நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக இருந்த ஒருத்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பேச ஆரம்பித்த உடனே அவர் வந்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாகி விட்டார். அவரை பற்றி பல அவதூறுகள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அன்னைக்கும் சரி அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் இஸ்லாத்திற்கு எதிராக எந்தெந்த செயல்களில் ஒவ்வொருத்தரும் இறங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்கள் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் அந்த வழியில் வராது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஷைத்தானுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்டிக்கக்கூடியவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய செயல்களில் குர்ஆனை வந்து அவர் வந்து இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாடியே கேட்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் பொழுது நேரடியாக வந்து கேட்காமல் ரகசியமான முறையில் வந்து அவர் கேட்பார். அதனால தான் அவர் இஸ்லாத்தில் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது அவர் வந்து மறைந்திருந்தவராக கேட்கிறார். அப்போ அவருடைய உள்ளத்தில் சொல்கிறார், இது வந்து
இந்த குர்ஆனுடைய அது ஓதக்கூடிய அந்த கிராஅத்தை கேட்டு அவருடைய உள்ளத்தில் அது மகிழ்ச்சி ஊட்டும் பொழுது அவர் இதை அங்கீகரிக்க கூடாது என்பதற்காக அவராகவே பேசுகிறார். இது என்ன? இது ஒரு கவிஞருடைய வாசகம் போல இருக்கிறது, ஒரு கவிதை நடை மாதிரிதான் இது இருக்கிறது என்று அவர் உள்ளத்தில் நினைக்கும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது ஒரு கவிஞருடைய வாசகம் கிடையாது என்ற ஆயத் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதுக்கப்புறம் அவர் நினைக்கிறார் உள்ளத்தில், அப்படி என்றால் இது ஒரு ஜோசியன் சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு ஆளுடைய வாசகம் மாதிரி தான் இருக்கிறது. முன்கூட்டி ஒரு விஷயத்தை இப்படிதான் நடக்கும் என்பதை ஜோசியன் எப்படி குறி சொல்வதோ அதே போன்றுதான் இருக்கிறது என்று அவர் உள்ளத்தில் சொல்கிறார். அண்ணன் நினைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அடுத்த ஆயத் ஓதுறார், அமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஒரு ஜோசியனுடைய வாசகம் இல்லை. இதுதான் அவருக்கு இஸ்லாத்தில் ஈர்ப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய வந்ததாக சொல்லப்படக்கூடிய வரலாறு இருந்தாலும் அது அவ்வளோ பலம் வாய்ந்த வரலாறு கிடையாது. அதைவிட முக்கியமானது என்ன? அவர் குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஓதுறதை கேட்டுதான் அவர் இஸ்லாத்தில் வந்தது என்பதுதான் அவருடைய இஸ்லாம் வருகைக்குண்டான அடிப்படையான ஒரு காரியம். இப்போ இது நாம் விரிவாக சொல்ல வேண்டிய வரலாறுகளை வச்சு பேச வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக குர்ஆன் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தில் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹிஜ்ரத், எல்லா விஷயங்களையும் விரிவாக சொல்ல முடியாது. அவருடைய ஹிஜ்ரத்தை பற்றி எல்லா மக்களும் பெரும்பாலும் மக்கள் ரகசியமாக ஹிஜ்ரத்து செய்யும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக நாளைக்கு நான் புறப்படுகிறேன், யாருக்காவது என்னை தடுக்க முடிஞ்சால் தடுங்க, ஆனால் யார் என்ன தடுத்தாலும் அவங்களுக்கு மௌத்து தான் என்று சவால் விட்டவராக தான் என்ன செஞ்சிருக்கிறார். தாய்க்கு மகன் தேவையில்லை என்றால் என்ன தடுக்கிறதுக்கு அனுப்பி வையுங்க, மனைவிக்கு கணவன் தேவையில்லை என்றால் அவரை என்ன தடுக்கிறதுக்காக அனுப்பி வையுங்கள் என்று அறிவிப்பு செய்தவராக தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஹிஜ்ரத் செய்திருக்கிறாங்க. அவர் மதீனா வந்த பிறகு இன்னும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக இருந்துச்சு. அதுபோன்று நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்தில் பைஅத் ரிதுவான் என்ற அந்த ஒப்பந்தம் ஒரு மரத்துக்கு கீழே தான் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற அந்த மரம் பிற்காலத்தில் மக்கள் அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு ஏற்பட்டுருச்சு. என்ன காரணம் சொல்லுவாங்க, இந்த இடம் தான் பைஅத் ரிதுவான் நடந்த மரம், நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் இப்படிங்கிற ஒரு நிகழ்வு மக்கள் மத்தியில் எதுவுமே செய்யல. அந்த மக்கள் அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த இடம் ஒரு சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மக்கள் ஆக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவனத்துக்கு வந்த உடனே அதை வேரோட அதை அறுத்து விடுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளை இடுகிறார். இதனால அவருடைய சிந்தனை ஆற்றலுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்ன? இது ஆரம்ப காலத்தில் மக்கள் போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது விசேஷமான நாட்களில் போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது விழாக்கள் ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் எல்லா விழாக்களும் ஆச்சாரங்களும் எல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும். ஆரம்ப காலத்தில் அதை பற்றி தெரிஞ்சவங்க சும்மா போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ஹிரா குகையிலேயும் சவுர் குகையிலேயும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அங்கே 2 ரக்கத் தொழுவாங்க, அங்கே சுஜூது பண்ணுவாங்க. இதனால அங்கே உள்ள மண் எடுத்துட்டு ஊருக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது? அங்கே ஏதாவது தொழுகையோ இபாதத்துகளோ எதுவுமே நடைமுறையில் இஸ்லாம் சொல்லலை. ஆனால் மக்கள் அந்த இடத்துக்கு போகும்போது சும்மா எங்கே எதுக்கு போயிட்டு வர்றோம், நம்ம ஒரு 2 ரக்கத் தொழுவோம், அவன் அங்கே ஒரு சுஜூது பண்ணுவோம், இல்லை அங்கே ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்வாங்க, நம்ம பேராவது அங்கே எழுதி வச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அதையாவது பண்ணுவாங்க. நீங்கள் அரஃபாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மலை மேலே ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் ஃபுல்லாக வரக்கூடிய மக்கள் எல்லாம் பேர் எழுதி வச்சுட்டு போவாங்க. அது ஒரு பர்க்கத்தாக நினைக்கிறவங்களும் உண்டு, நான் இங்கே வந்திருக்கிறோங்க 4 பேருக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக எழுதுறவங்களும் உண்டு. அப்போ இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் பிற்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சார், அந்த மரத்தையே வெட்டினார். அப்போ அவருடைய ஒவ்வொரு சிந்தனையை நீங்கள் பார்க்கணும். இஸ்லாத்தில் ஒரு அனாச்சாரம் நடக்கக்கூடாது, ஒரு தவறான காரியங்கள் ஆரம்பிக்க கூடாதுனால் அதை ஆரம்ப காலத்திலே தடுத்தவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார். அதே போன்று அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாத்தில் வந்த காலத்திலிருந்து, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து அவர்
இலகுவான முறையில், மிகவும் எளிமையான முறையில் வாழ்க்கை என்பது அவருடைய ஒரு சிறப்பாக இருந்துச்சு. மற்ற மக்கள் எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பிறகு வந்த பொழுதும் கூட, அவர் ஹலீஃபாவான ஆன பிறகும் கூட அவர் என்ன செய்யல, ஆடம்பரமான வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்கல. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் ஒரு நாள் உரையாற்றுவதற்காக மிம்பர்ல ஏற போறார். மிம்பர்ல ஏற போகும்போது மக்கள் எந்திரிச்சு கேட்குறாங்க, எல்லாரும் மற்ற நாடுகளில் இருந்து அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்ட ஆடையிலே உமர் ரலியல்லாஹு 2 ஆடை எடுத்திருக்கிறதாக, அந்த 2 ஆடையையும் சேர்த்து தைச்சு அவர் அந்த ஆடை அணிஞ்சுதான் பயானை சொல்வதற்காக அவர் ஏறுவார். இப்போ மக்கள் ஒருத்தர் கேட்பார், நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க. எந்த ஊழல்? 2000 கோடி 3000 கோடி அப்படிப்பட்ட ஊழல் அல்ல. வந்த ட்ரெஸ்ஸில் 2 ட்ரெஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. இது நீங்க இதுக்கு பதில் சொல்லாமல் நீங்க உரையாற்ற வேண்டாங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுக்கு என்னோட மகன் பதில் சொல்லுவாரு. அப்துல்லாவை அழைத்து, இப்னு உமர் அழைத்து அவர் என்ன செய்யறாரு, இதுக்கு பதில் கொடுங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆடை கிடைச்ச போன்று எனக்கும் கிடைச்சது, வாப்பாவுக்கும் கிடைச்சது. ஆனா வாப்பா கொஞ்சம் ஹைட்டான ஆளு, அவருக்கு அந்த ஒரு ஆடை பத்தாது என்பதனால எனக்கு வந்ததை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் அவர் 2 ஆடை அணிஞ்சிருக்கிற தவிர அவர் எந்த ஊழல் அதுக்கு பண்ணல. அப்ப அதனாலதான் பிறகுதான் மக்கள் என்ன செஞ்சாங்க, நீங்க உரையாற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்ப மக்களும் எப்படி இருந்திருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் எப்படி இருந்திருக்கிறாங்க என்பதற்குண்டான ஒரு ஆதாரம். ஒரு தவறு நடக்கும் போது அவர் ஹலீஃபாவாக இருந்தாலும் அவரை தட்டி கேட்க கூடாது என்பதில்லை, இதற்கு பதில் சொல்லிதான் நீங்க பயான் பண்ணணும் என்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. மகருடைய விஷயத்துல பெண்கள் ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டதாக உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாரு என்பதனால அவர்கிட்ட பேசாம இருக்கல. மக்களும் அப்படி இருந்தாங்க. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, ஆட்சிக்கு வரும்போது ரொம்ப பயந்தவராக, மிகவும் கவலைக்குரியவராக தான் அவர் இஸ்லாத்தில் ஆட்சிக்கு வந்தார். தனக்கு ஆட்சி கொடுங்க என்று சொல்லி வரல. அவருக்காக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் என்ன செஞ்சாரு, நான் நல்லபடியாக உங்களுக்கு ஆட்சி செய்யும் பொழுது நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் எப்ப தவறான வழியில் நடக்கிறதோ அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், வாளை வைத்து என்ன நேர் வழியில கொண்டு வர வேண்டும் என்று அவர் மக்களுக்கு உபதேசம் செஞ்சார். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களை ஹலீஃபத் ரசூலில்லா அப்படிங்கிறதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அழைச்சாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, யா ஹலீஃபத் ரசூலில்லா அப்படிங்கிறத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்சாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது மக்கள் என்ன செஞ்சாங்க, யா ஹலீஃபத் ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபாவே அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி சிந்திச்சார். இப்படி போனீங்கன்னா ஒரு 4-5 ஹலீஃபாக்கள் வந்தா மக்கள் ஆளை கூப்பிடுறதுக்கே கஷ்டமாயிடும். காரணம் என்ன, இது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால அவர் என்ன மாற்றிக்கொண்டார், அமீருல் முஃமினீன் என்ற ஒரு வாசகத்தை மக்களுக்கு அவர் படிச்சு கொடுக்கிறார். அதிலிருந்துதான் பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையில் அழைச்சது. இந்த வார்த்தையை இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் அமீருல் முஃமினீன் என்ற ஒரு வார்த்தையை மக்களுக்கு படிச்சு கொடுத்தார். பத்ர், அதுபோன்று உஹது, ஹந்தக்கு, ஹைபர் போன்ற பல போர்களிலேயும் அவர் கலந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அதுபோன்று நீங்க பார்த்தீங்கன்னா பல விஷயங்களிலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவருடைய சிந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்கிற மாதிரி ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான். இப்போ பத்ர்ல கைதியாக்கப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களை பணத்தை வாங்கி விட்டுருவோம் அப்படிங்கிறதா ரசூலுல்லாஹ் சஹாபத்து எடுத்த முடிவு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை அங்கீகரிக்கல. அவர் என்ன சொன்னார், இல்ல இவங்களை விட்டு வச்சா பிறகு நமக்கு பிரச்சனை ஆயிடும், இவங்க யார் யார் இருக்கிறதோ அவங்க சொந்தக்காரங்களே கூப்பிட்டு அவங்கள வெட்ட சொல்லணுங்கிறாங்க. எல்லாருக்கும் கடுமையா இருந்துச்சு, இல்ல அப்படி வேண்டாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஒரு கருத்து சொன்னாரோ அந்த கருத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிச்சான். இந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு ஆயத்தை இறக்கி வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு தான் அவ்வளவு மக்களும் வந்தாங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து கூட மாற்றமா இருந்தோ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொன்ன கருத்தை அங்கீகரிக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் காபா கட்டுவதற்காக நின்று அல்லாஹ்விடத்தில் அதை கட்டி முடித்த பிறகு துஆ செய்வதற்காக நின்ற இடம் மகாமு இப்ராஹிம். அந்த இடத்துல நான் 2 ரக்அத் தொழுதால் என்ன? ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அனுமதி வராமல் ஒரு தூதராக இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு மகாமு இப்ராஹீமை நீங்க முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு ஆயத்திறக்கி வைத்து அதை அங்கீகரிக்கிறான். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவுகள், அவர் சிந்திச்சு செயல்பட்ட பல காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு அங்கீகரித்ததாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்று அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு அவர் வந்த பிறகு பலவிதமான மாற்றங்கள் அந்த முஸ்லிம் உலகத்தில் அவர் உண்டாக்கினார். குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட பல ஆட்களுக்கும் அடக்குமுறையை கொண்டு வந்து அவர்களை எல்லா மக்களுக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மதீனாவை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலையும் ஏற்படுத்தினது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். இது மட்டும் செய்யாமல் இரவு நேரங்களில் தூங்காதவராக மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக அவர் என்ன செஞ்சாரு, அதற்காக அவருடைய நேரத்தை கழிச்சார். அதனாலதான் ஒரு சம்பவம், அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அஸ்லம் என்பவரை கூட்டி அவர் ஒரு நாள் இரவில் அவர் மக்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயணம் செய்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்யறாங்க, ஒரு தாய் ஒரு குடத்துல தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு சும்மா அதுல ஒரு கரண்டியை போட்டு அப்படியே கிண்டிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, என்ன அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காம சும்மா இப்படி வச்சுட்டு இருக்கிறது காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி இல்லை எதுவுமே இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் டெய்லி என்ன செய்வேன், எந்தாவது இருந்தா கொடுத்துருவேன், இல்லாத நாட்கள்ல இப்படி ஏதாவது அவங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் என்பது காட்டுவதற்காக நான் இப்படி ஒரு செய்யும் போது அவங்க அழுது அழுது தூங்கிடுவாங்க, இப்படிதான் அவங்களை தூங்க வச்சுட்டு இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும், என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று சொல்லி என்ன செய்யறாரு, அவர் உடனடியாக பைத்துல் மாலுக்கு சென்று அங்கிருந்து கோதம்பு மாவும் அது போன்ற வெண்ணெய் கோதுமை மாவு வெண்ணெய் எல்லாம் எடுத்து அஸ்லமிட்டு அவர் சொல்றார், அது தூக்கி என்னுடைய சுமல்ல எடுத்து வையுங்க. இல்லை நான் தூக்குறேன் என்று சொல்லுவாங்க அஸ்லம், வேண்டாம் இதற்கு நான் தான் பொறுப்பாளி, நான் தான் இதை கொண்டு போய் கொடுக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைக்கு அதை கொண்டு போய் கொடுத்து அதை சாப்பிட வைத்து அவங்க அதை சாப்பிடும் போது அவர் மறைந்து நின்று அதை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றார், அந்த குழந்தைகள் அதை சாப்பிடும் போது உண்ட அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை நான் பார்க்கறதுக்காக தான் நான் மறைந்து இருந்ததை பார்த்தேன் என்று சொல்றார். இப்ப எந்த அளவுக்கு அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் கவனமாக இருந்திருக்கிறார். அதே போன்ற ஒரு நாள் அவர் பயணம் செய்யும் போது என்ன செய்யறாங்க, ஒரு தாய் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அந்த வீட்டுக்கு அவர் நுழைஞ்ச உடனே அந்த பிரசவத்தினுடைய வழியில அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயை தான் பார்க்கிறாங்க. கூட உடனே அவர் தன்னுடைய மனைவியை கூட்டி அந்த பிரசவத்தை பார்க்கறதுக்காக குழந்தையினுடைய அந்த குழந்தை பேர் பார்ப்பதற்காக தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு பஞ்சி மற்ற பொருள்கள் எல்லாம் எடுத்து அந்த பிரசவத்தை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து அவருடைய மனைவி அமீருல் மூமினின் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே இருந்த அவருடைய கணவனுக்கு என்ன தெரியும், வந்திருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்திருக்கிறாங்க என்பது தெரியும். அதே போன்று இன்னொரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில, அவர் ஒரு நாள் பயணம் செய்யும் போது ஒரு தாய் அமர்ந்து கொண்டு அந்த தாயின் பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் என்ன நடக்குது அப்படிங்கிற, ஏன் குழந்தை அழுகுது கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த தாய் அவருக்கு பதில் கொடுத்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குழந்தையினுடைய பால் குடிக்கிறத நிப்பாட்டுறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன். ஏன் நீங்க அப்படி செய்றீங்க? இல்ல, குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு ரேஷன் அரிசி உணவை வழங்க மாட்டாங்க என்பதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டம்.
அதனால பால் குடிக்கிறத நிப்பாட்டினாதான் ரேஷன் வாங்க முடியும் என்பதனால தான் இதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாங்கிறாங்க. உமர்தானுகு அல்லாஹ் உமரை பாதுகாக்கட்டும். எத்தனையோ குழந்தைகளுடைய இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் உள்ளா இருக்குமே என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர் உடனடியாக அந்த சட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உணவை கொடுக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து விட்டவராக அவர் அந்த நாளிலேயே அந்த முடிவை மாற்றிக் கொள்கிறார். அதுபோன்று உங்களுக்கு தெரியும், எல்லா காலத்திலேயும் நம்முடைய நாடுக்காக பாதுகாப்புக்காக பணியெடுக்கக்கூடிய வீரர்கள், அவங்களோட நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமான நிலைமை. அவங்களுக்கு அரசாங்கத்தினால பல காலங்களால பல உதவிகள் கிடைக்காம ஏதாவது ஆக்சிடென்ட்டோ மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆயிட்டால் அவங்களோட நிலைமை இன்னும் பரிதாபமாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லா உலகத்திலையும் எல்லா நாடுகளில் இருக்கு. ஆனால் உமர் ரலியல்லாஹு தான் வீரர்களுக்கு, படை வீரர்களுக்கு, இராணுவத்தில் உள்ளவர்களுக்காக அவங்களோட நிலைமையை பற்றி படிக்கணும் என்பதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்து, அவருடைய ஒரு நாள் ஒரு பெண்மணி பாடுவதை அவர் கேட்கிறார், ஒரு கவிதை. நான் தக்குவா இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கட்டிலே, இந்த நான் படுக்கக்கூடிய இந்த படுக்கறையிலே எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, ஆனால் நான் இறையச்சத்தோடு இருக்கிறதுனால தான் நான் அப்படி நடக்கலை என்பது ஒரு பெண்மணி பாட்டு பாடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அதை கேட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெண்ணினுடைய கணவன் இராணுவத்தில் இருக்கிறதாக அவருக்கு செய்தி வரும். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் அப்சாவை அழைத்து கேட்கிறாங்க, ஒரு கணவனை பிரிந்து ஒரு பெண்மணிக்கு எத்தனை நாள் இருக்க முடியும்? அப்சா சொல்லுவாங்க, ஒரு 3 மாத காலம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலெல்லாம் இருக்கிறது கஷ்டம்தான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு இராணுவத்தில் சட்டத்தை கொண்டு வருகிறார். 3 மாதம் ஆகிவிட்ட ஒவ்வொருவரும் கட்டாயமாக லீவ் எடுத்து ஊருக்கு போயிட்டு தான் வர வேண்டும் என்ற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு செயல்படுத்துகிறார். இப்ப தன்னோடு கூட இருந்த வீரர்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கவனிச்சவராக அதற்கென்றே பல சம்பவங்களை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை வீரர்களுக்கு அவர் கடிதத்தை எழுதுகிறார். ஏன் போரில் வெற்றி கிடைக்கிறதுக்கு தாமதமாகி விடுறது, ஏன் சீக்கிரமாக வெற்றி கிடைக்கல, என்ன காரணம் என்று கேட்டு எழுதுறாங்க. வீரத்துடைய அந்த படை தலைவர் சொல்றாரு, எந்த காரணம் எங்களுக்கு பார்க்க முடியல. உமர் ரலியல்லாஹு எழுதுகிறார், நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் போரில் வெற்றி கிடைக்கும். வீரர்களுடைய பலத்தினாலே, எண்ணிக்கையினாலே வெற்றி கிடைக்கல. வீரர்களுக்கு தக்குவா குறைந்திருக்கிறதா, அவர்கள் உலக விஷயங்களிலே அதிகமாக கவனம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு கட்டளையிடுகிறார். அதே போன்று அவருடைய படைத்தலைவராக இருந்த ஹாலித் இப்னுல் வலீத் அவரை என்ன செய்யறாங்க, எல்லா ஊர்களையும் வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஹாலித் இப்னுல் வலீத் அவர்களை படை தளபதி அந்த இடத்தில் நீக்கிறாங்க. எதனால நீக்கிறாங்க என்பதை அவருடைய அந்த வரலாறு நாம் படிக்க முடியும். எதனால நீக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் எண்ணம் வந்து விட்டது, ஹாலித் இருந்தால் வெற்றி உறுதிதான், ஹாலித் இருக்கிறதுனால தான் வெற்றி கிடைக்குது என்ற எண்ணம் படை வீரர்களுக்கு வந்து விட்டால் அதெல்லாம் மீதுள்ள தக்குவா அவர்களுக்கு குறைகிறதுக்கும் ஹாலித் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணமாகி விடுறது. இப்போ அவ்வளோ வெற்றியை தரக்கூடிய ஆளாக இருந்த சந்தர்ப்பத்திலேயும் ஹாலித் இப்னுல் வலீத் அவர்களை அவர் என்ன செய்யறாங்க, நீக்கி விடுறாங்க. இப்போ இது மாதிரி உள்ள ஒவ்வொரு சம்பவங்களை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் படிக்கலாம். ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் அவர் ஹஜ்ஜுக்கு வருகிறார். அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை முத்தமிடுவதாக வரும்போது அவர் ஒரு நிமிஷம் நிற்கிறார். நின்றுட்டு எல்லா மக்களும் கேட்கிற மாதிரி சொல்கிறார். புகாரில நீங்க பார்க்கலாம், ஹஜருல் அஸ்வதை பார்த்தவர் சொல்ல, இன்னக்க ஹஜருன், நீ ஒரு கல் மட்டும்தான், லா தன்ஃபு வலா ததுர்ரு, எந்த மக்களுக்கு யாருக்கு உதவி செய்வதற்கோ உபத்திரவத்தை செய்வதற்கோ உன்னால முடியாது. நான் உன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்றாங்க. அப்ப அவருடைய தௌஹீத், அவருடைய கொள்கையை அவருக்கு ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதில் கூட அவருக்கு தயக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இன்னைக்கு மக்கள் நிலைமை என்ன, ஏதாவது ஒரு கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அதை முத்தமிடுவதற்கு சுஜூத் செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு மட்டுமல்ல, சஹாபத்து எல்லாமே இஸ்லாத்தில் வந்த பிறகு தவாப் செய்வதற்கு அவங்க தயங்கினாங்க. அதே போன்று சஹி செய்வதற்கு அவங்க தயங்கினாங்க. காரணம், இது ஜாகிலியா காலத்திலே உஸ்ஸாவுக்கும் லாத்தாவுக்கும் நாங்க செஞ்ச அதே காரியமாச்சு, இஸ்லாத்தில் வந்த பிறகு நாம எப்படி அதை செய்வோம் என்ற தயக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வச்சா,
இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய ஆதாரங்களில் அடையாளங்கள் உள்ளது. வமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இத்தமரா ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃபா பிஹிமா. யாராவது ஹஜ் செய்தாலோ உம்ரா செய்தாலோ அதை அவர்கள் சுத்தி வருவதிலே தப்பு இல்லை. ஸஃபாவையோ மர்வாவுக்கோ அல்ல முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் முக்கியத்துவம் என்ற ஆயத்து இருக்கிறதுக்கு அது காரணமாயிற்று. அப்ப இதெல்லாம் சஹாபத்துடைய செயல்கள், உமர் ரலியல்லாஹு செயல்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருக்கிறது. மற்ற ஆட்கள் அதை கவனிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றார். அப்ப அந்த சஹாபிகள் அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் அனுப்பி வச்சது என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவர் போய் வந்தோன்னா அந்த ஊர்ல வீட்டில் ஒரு வயசான பெண்மணி மட்டும்தான் இருக்கிறது. அப்ப எந்த வயசான பெண்மணிட்ட இங்க ஒருத்தர் வந்துட்டு போனாரு, அவர் எதுக்கு வந்தாரு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனா அவர் டெய்லி வருவார், என்னை அவர் சுத்தம் செய்து தருவார், எனக்கு தேவையான தண்ணியை கொண்டு வச்சு தருவார், அப்படிங்கிற செயல் அவர் செய்கிறார் என்றார். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முன் வருவார். உமர் ரலியல்லாஹு சொல்வார், இது நான் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியம், இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது என்று என்ன செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட அந்த சேவை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை செய்ய விடாம என்ன செய்யறாங்க, தானே முன்வந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முன் வருகிறார். இதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? இஸ்லாம் என்பதை அவர்கள் உட்கொண்டு உள்வாங்கிய பிறகு அவர்களிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆகட்டும், உமர் ரலியல்லாஹு ஆகட்டும், மற்ற சஹாபத் எல்லாமே அவர்கள் எப்படி அதை செயல்முறையில கொண்டு வந்திருக்கிறாங்க. குர்ஆனை ஓதி ஒரு மாதத்தில் ஓதி முடிச்சோம் என்று சொல்லி நாங்கள் பெருமைப்படக்கூடியவர்கள் மட்டுமல்ல, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்தது. ஆட்சியாளரான பிறகும் அவருடைய சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 2 தீனார் மட்டும்தான் அவருடைய சம்பளம், ஒரு நாளுடைய சம்பளம். அவருடைய மகள் சொல்றாங்க, அப்பா நீங்க கொஞ்சம் கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பரிந்துரை செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உனக்கு தெரியும் தானே உன்னுடைய கணவனாக இருந்த என்னுடைய தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அவர் எப்படி இருந்தார் சொல்லுங்க, நீ அவரோடு கூட இருந்தவர் தானே சொல்லுங்க. அவர் ஒரே ஒரு கிழிஞ்ச ஒரு பாய் தான் அவருக்கு இருந்தது, ஒரு ரொம்ப கட்டியாக உள்ள ஒரு போர்வை தான் அவருக்கு இருந்துச்சு, வீட்டில் ஒரு 2 பாத்திரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, அவர் மௌத்தான காலத்திலே அப்படிதான் இருந்துச்சுட்டாங்க. அப்ப என்னுடைய தோழர் நடந்து சென்ற அந்த வழியே எனக்கு போதுமானது, அதை விட்டு விலக நான் விரும்பல, மற்றவங்களுக்கு தேவையானது அவங்க எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் உமர் ரலியல்லாஹு என்னுடைய தோழர்கள் எந்த வழியில நடந்து சென்றதோ அந்த வழியை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர் நமக்கு காட்டி தந்ததை நமக்கும் குர்ஆனை படிக்கும் பொழுது இஸ்லாத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த மற்றவர்களிடத்தில் கருணை காட்டக்கூடிய விஷயங்களிலே அவர் சொல்கிறார், யூப்ரட்டிஸ் என்கிற அந்த ஆத்தோரத்திலான நதிக்கரையிலே ஒரு ஆடு அதற்கு தண்ணி கிடைக்காமல் இருந்தால் கூட நாளைக்கு உமர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதுதான் என்ன பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்றார். அப்படிப்பட்ட ஒரு பயம் கொண்டவராக சாதாரண சொல்லுவாங்க, உமர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மிகவும் கடுகடுக்கக்கூடியவராக ஆகிவிட்டார், இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மக்கள் பயப்பட்டார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் மென்மையுடையவராக மக்களுக்கு மிகவும் பணிவு காட்டக்கூடியவராக தான் அவர் இருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த போஸ்டல் சிஸ்டத்தை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது உமர் ரலியல்லாஹு தான். அதே போன்று இந்த ஹிஜ்ரி காலண்டரை ஆரம்பிச்சு வச்சது, அதனுடைய ஆண்டு ஆரம்பிச்சு வச்சது அவர்கள் தான். அதுபோன்று குர்ஆனை பிரிண்ட் எடுத்து எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு கவர்னர்களுக்கும் எந்தெந்த நாடிலே மக்கள்கிட்ட குர்ஆன் இல்லையோ அந்த பகுதிக்கெல்லாம் அதை அனுப்பி வைக்கக்கூடிய காரியத்தை செய்தது. இது போன்ற பல காரியங்களை ஆரம்பிச்சு வச்சது என்பது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் படிப்பினை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் நடந்து சென்றதை போன்று இஸ்லாத்தை உள்வாங்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தந்தருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹார் அல் அசீஸில் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபிலி தௌப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அரபிகள் ஆடு ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சி வாழக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு ஒட்டகத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு அதில் வெயிட்டை கொண்டு வச்சால் அதுக்கு அவர் ஃபைன் போட்டிருந்தாங்க. அதுபோன்று மற்ற உயிரினங்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவு கொடுக்காதவர்களுக்கு அதன் மீது அவர் என்ன செஞ்சார், நடவடிக்கை எடுத்தார். அதுபோன்று பல விஷயங்கள்லையும் எந்த அளவுக்கு அவர் நடந்து கொண்டார் என்றால், அவருடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருடைய மகனும் அந்த நாட்டில் உள்ள இன்னொருத்தருக்கும் ஒட்டகத்தில் போட்டி நடக்குது. போட்டியில் கவர்னருடைய மகன் தோத்து விட்டு இன்னொருத்தர் ஜெயிச்சார். அந்த ஜெயிச்சவர் என்ன செய்கிறாங்க, கவர்னருடைய மகன் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த கவர்னரையும் மகனையும் வர சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அவருடைய கவர்னரையும் மகனை அடிக்க சொல்கிறாங்க. அவனை விட்டு அப்போ கேட்குறாங்க, கவர்னர் என்ன இருக்கு அடிக்கிறீங்க, இவனை ஒழுங்காக வளர்க்காமல் இருந்ததுக்கு அவங்கள அடிக்கிறேன், சரியா? அவனை வாப்பாவுடைய உரிமை, வாப்பா ஆட்சியில் இருக்கிறார் என்பதை தவறாக பயன்படுத்தி கொண்டதற்கு எக்ஸ்ட்ரா அவனுக்கு அடி. முரதானுக்கு செய்த காரியங்கள் உள்ளது. எல்லாத்தையும் விட அவருடைய விஷயங்கள், அவர் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அந்த மக்களுடைய தேவைகளை கேட்டு அதை பதிவு செய்து அந்த மக்களுக்காக உணவளிக்கக்கூடிய திட்டங்களை அவர் வகுத்து வச்சார். அதுபோன்று அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும், ஜக்காத்துக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற ஜக்காத்தாக ஒட்டகத்தை அதற்கு ஏதாவது நோய் வாய்ப்படும் பொழுது அதை பாதுகாக்கக்கூடிய வேலைகள். அதுபோன்று ஆண்களுக்கு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்களை விட சுத்தம் குறைவாக இருந்தார்கள். அந்த ஆண்கள் எல்லாம் அழைச்சி வச்சு, நீங்கள் என்ன செய்யணும், ஒழுங்காக உங்களுடைய தலைமுடியை நல்ல முறையில் நீங்கள் பாதுகாக்கணும், அது பரட்டு தலையுடன் வரக்கூடாது, இப்படி நீங்கள் மனைவிமார்களிடத்தில் செல்லக்கூடாது அப்படின்னு ஆண்களுக்கு பிரத்யேகமான உபதேசத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார். இது எல்லாத்தையும் விட அவருடைய இறுதி நாட்கள் என்பது மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. அவர் மௌத்தாகும் போது தன்னுடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட அவரை அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் அடக்கம் பண்ணி இருக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில். இப்போ என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும்போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஒரு துவா இருக்கிறது. அது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு துவா. அது அவர் அந்த பாலைவனத்தில் மண்ணை நீக்கிவிட்டு ஒரு துணியை விரித்து அதில் படுத்தவராக ஒரு துவா செய்கிறார். அல்லாஹ், நான் இப்போ மக்கள் மத்தியிலே எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் இல்லாதவனாக, மக்களுக்கு எந்த துரோகமும் செய்யாதவனாக, ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கிறேன். இந்த காலத்திலே நீ என்னை உன்னிடத்தில் அழைக்க வேண்டும். மக்கள் எல்லாம் என்ன தரக்குறைவாக பேசி, மக்கள் எல்லாம் என்னோடு வாழ்ந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில என்னை மௌத்தாக்க வேண்டாம் என்ற துவாவே அவர் செய்து விடுகிறார். அந்த துவா முடிச்சு அவர் திரும்ப மதீனாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளதான் அவருடைய மௌத்து நடக்குது. அவர் உங்களுக்கு தெரியும், சுபஹ் தொழுதுட்டு இருக்கும் பொழுதுதான் அபூலுலத்து என்ற நெருப்பு வணங்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்ததினால என்ன செய்யறாங்க, அவரை குத்தி அது அந்த தடுத்த இன்னும் 7 சஹாபத்தையும் கத்தியால குத்தி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்யறாங்க, மௌத்தாகிறாங்க. அந்த மௌத்தாயி அந்த நிலைமையில் அவர் என்ன செய்யறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறார். அந்த சந்தர்ப்பம் வரலாற்றில் மிக முக்கியமானது. அவர் என்ன கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அமீருல் மூமினாக கேட்கல, நான் அமீருல் மூமினாக கேட்கல, நான் ஹத்தாபுடைய மகன் உமராக கேட்கிறேன், உமரபுல் ஹத்தாபாக நான் கேட்கிறேன். என்னுடைய தோழர்களோடு கூட நான் என்ன அடக்கம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல எனக்கு ஒரு கபருக்குண்டான இடத்தை நீ தர வேண்டும் என்று கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அது எனக்காக நான் எடுத்து வச்சிருந்த, நான் பாதுகாத்து வச்சிருந்த இடம். யோசிச்சு பாருங்க, மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே அவங்க எதை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கபறுகளை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
இந்த இடத்துல தான் எங்களெல்லாம் அடக்கம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இருந்தாலும் அவர் கேட்டதினால நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அந்த இடத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கும் நீங்க நம்ம மதீனா பள்ளிக்குள்ள நுழைஞ்சா அந்த 3 கபரும் வரிசையில் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில கடைசி தருவாயில கூட தன்னுடைய ஆட்சியை அவர் தப்பாக பயன்படுத்தணும் என்று நினைக்கல. அமீர் மோமினின் கேட்கிறார், அதனால கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே நீங்க தர வேண்டாம். அதே நேரத்தில் மக்களுக்கு நல்லது செய்தவராக, மக்களோட நல்ல இணக்கத்தில் இருக்கும் போதே மௌத்தாகணும் என்ற அவருடைய எண்ணம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்பட வேண்டும். ஒரு வரலாறு கேட்டோம் நல்லா இருக்கு என்பதை விட நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்கிறதா, குர்ஆனோட தொடர்பு நமக்கு இருக்கிறதா?